ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம், என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், புதினா சட்னி, கேசரி, அப்புறம் சவ் குழம்பு. இந்த 3 ரெசிபியும் தான் நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேனால நான் இன்றைக்கி 3 ரெசிபி செஞ்சதுனால அதை கண்டினியூவாக வீடியோவாக கொடுத்துட்டேன். அதை எப்படி செய்யலாம். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ஒரு டேஸ்டான சைடிஷ் தான் புதினா சட்னி தான் வைக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறோம். ஆயில் சூடாயாச்சு. ஆயில் சூடானதுமே ஒரு கையளவு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 6 வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, இந்த அளவு தான் இருக்கணுங்க, இந்த சைஸில் புளி. இனி நம்ம புதினா ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். புதினா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் இது கூட சேர்க்கணும். புதினா வதங்கியாச்சு. ஒரு 10 பல் பூண்டு, அது கூடவே 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தே வதங்கட்டும். இது கூட 2 மீடியம் சைஸு தக்காளி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தக்காளியுடைய டேஸ்ட் அதில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் நான் துருவலை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதில் நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது அது நல்லாவே அரைஞ்சிரும். அதனால் நம்ம அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மல்லி. இந்த மல்லி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். முழு மல்லி சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். முழு மல்லி இல்லை, அதனால தான் எனக்கு மல்லி பொடி சேர்த்துருக்குறேன். இனி ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இனி இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த சூடு போகிற அளவுக்கு ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான புதினா சட்னி ரெடி ஆயிரும். வச்சிருக்க புதினாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இனி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நம்ம இனி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனி எந்த கடாயில் நம்ம வதக்கணுமோ அதே கடாயிலே தாளித்து விட்டுடலாம். நான் தாளிக்க போகிறேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். நெய்யில் நம்ம தாளிக்கும் போது ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சூடாயிடுச்சு. நம்ம இனி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சாச்சு. இது கூடவே 2 தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதை வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒரு கொதி விட்டோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, புதினா சேர்த்துருக்கோம்ல. நம்ம இன்னைக்கு சவ் கூட்டு தான் வைக்க போகிறோம். இது நம்ம சாதத்து கூடவே பிசைஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு நம்ம அரை கப்பு 1/4 கப்போட கொஞ்சம் கூடுதல் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். 1/4 கப்போட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு தான் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி நம்ம எடுத்துடலாம். இனி ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம்.
1 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து எந்த ஆயில்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுமே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சாச்சு. நம்ம கழுவி வச்சிருக்கிற பாசி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வேகணும்ல, அதுக்காக நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துருக்கிறேன். அது கூட ஒரு டேஸ்ட்டுக்காக 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பருப்பு வேகிறதுக்காக. பாசி பருப்புனால சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து பருப்பு வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து வெந்தால் போதும். பார்த்தீங்களா, பருப்பு வந்து நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவு காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ சைஸில் வந்து ஒரு சவுச்சவு வாங்கினேன். அதுதான் வந்து இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே இந்த காய் வேகிறதுக்கான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இவ்வளோ காய்க்கு வந்து நான் 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன் காய் வேகிறதுக்கு. ஏன்னா இது தண்ணி காய்னால காயிலையும் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தே வந்து சேர்த்துக்கலாம். இனி இது கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும் காய் வெந்துடுச்சு. நம்ம இனி இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது காரம் மைல்டாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பாசி பருப்பு போட்டிருக்கோம்ல, அதனால். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இந்த 2 மசாலாவுமே போதுங்க. இது கூட வந்து கொஞ்சம் இந்த பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த பருப்பு போட்டுக்கல கொஞ்சம் கேஸ் ஸ்டபிளாக இருக்கும், அதுக்காக. இந்த பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் அது வாசம் நல்லாவே வரும். இனி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிம்மிலே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சுவையான டேஸ்டான சவ் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சவ் கூட்டு வந்து ரெடி ஆயாச்சுங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வந்து மேலே வந்து நமக்கு வந்துட்டாலே கூட்டு வந்து ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். சவ் கூட்டு வந்து ரெடி ஆயாச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இனி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டோம். நாக்கில் பட்டதுமே கரையக்கூடிய கேசரி வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து இந்த கப்புக்கு வந்து 3/4 கப்புக்கு வந்து ரவை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை வந்து நான் நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து ஒரு ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேனு அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்புக்கு வந்து 2.5 கப்பு வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் கலருக்கு வந்து கொஞ்சம் குங்குமப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கேசரி பவுடர் வந்து சேர்க்கல, வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுனால நான் அதே சேர்த்துட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் வந்து வாங்கி சேர்த்துக்கலாம்.
தண்ணி கொதிக்கட்டும். இதே டைமில் வந்து நம்ம வந்து முந்திரியை வந்து ஒரு கரண்டி பாத்திரம் நமக்கு வந்து நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இனி இதில் வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வீட்டில் இல்லை, அதனால நான் திராட்சை வந்து சேர்க்கல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் முந்திரி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி கொதிக்கிற தண்ணி கூடவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம இனி எடுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் வந்து ரவையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இனி எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ரவை ஆல்ரெடி எப்போவும் வெந்துடுச்சு. நம்ம வந்து சர்க்கரை தான் வந்து நமக்கு கரையணும். இனி இந்த டைமில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகுறது அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடு ஏற ஏற நெய் வந்து மெல்ட் ஆயிரும். கேசரி பக்குவத்துக்கு வந்து வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து வாசனைக்கு வந்து ஒரு 3 ஏலக்காவை நம்ம வந்து பிச்சு சேர்த்துக்கலாம். கேசரி வந்து ரெடி ஆயாச்சுங்க. நம்ம இனி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நாக்கில் பட்டதுமே கரையக்கூடிய கேசரி ரெடி ஆயாச்சு. ஸ்கூல்லேருந்து நம்ம பசங்க வந்தாலோ இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ டக்குன்னு ரவை இருந்தாலே போதுங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த கேசரியை. ஒரு முறை நம்ம சாப்பிட்டாலே அந்த நாவில் அப்படியே நிற்குங்க இந்த கேசரி டேஸ்ட்டு. அப்படி இதை பார்த்தீங்களா, நம்முடைய கரண்டியில் வந்து ஒட்டாமலே எப்படி விழுதுன்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து கேசரி வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே வந்து டேஸ்டாகவும் இருக்குது, ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.